தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய், கண்ணனாக நீயும் வந்து காதலும் தந்தாய். அன்று அர்ஜுனனுக்கு நீ உரைத்தாயே பொன்னான கீதை, உன்மொழி கேட்டு உருகுகிறாளே இங்கே ஓர் கோதை. வாராது போவாய் வாசுதேவனே, வந்தாலே வாழும் இங்கே என் ஜீவனே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலினை மேல் கண் வளரும். மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தேலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் விளக்கம். பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச் சூழ விளக்கெரிய நறுமணத் திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு. எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணின் திருநாமங்களைச் சொல். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே, புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் புகுந்தோனே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோன், உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் புகுந்தோனே. திருவெம்பாவை பாடல் 9. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பெற்றியனே. உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவகையே எமக்கு என்கோ நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். பாடலின் விளக்கம். கோடி வருடங்களுக்கும் உட்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே, இன்னும் லட்ச ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே, உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உன் அடியாருக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம். இந்த மார்கழி நன்னாளிலே ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையும் நாம் அனைவரும் பாடி அவர்களின் அருளை பெறுவோம். நன்றி.